முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 26 வயதான பெண்ணொருவர் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு போறதுக்காக முயற்சித்திருக்கிறார். இந்த விடயத்தை உறவினர்கள் நண்பர்கள்ட்ட சொன்னா எங்களுக்கு நாவூறு பட்டுவிடும் என்று சொல்லி மிக ரகசியமாக இவர் செய்த இந்த நடவடிக்கையால மொத்தமாக 63 லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னணியில் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, எப்படி இந்த பணத்தை அவர் இழந்திருக்கிறார், அதை ஏமாற்றின நிறுவனம் ஏது என்ற முழுமையான விவரங்களையும் தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். உண்மையிலேயே இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் இருந்தும் இந்த காணொளியை பதிவேற்றத்துக்கான நோக்கம் இவர் ஏமாற்றின இந்த நிறுவனத்தை பற்றி விசாரிக்கும் போது இந்த பெண்ணை போல 13 பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி பலர் இந்த வலைக்குள்ள சிக்கியிருக்க கூடும். தயவு செய்து இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கும் அனுப்பி வைங்க. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய 26 வயதான பெண்ணொருவர் தன்னுடைய ஆங்கில டிப்ளோமா பயிற்சி நிறைய முடிச்சா பிறகு இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு போறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். இதனடிப்படையில் ஆரம்பத்தில் விசிட் விசா, வேலை விசா இந்த இரண்டையும் அவர் முயற்சித்து அதுல தோல்வி கண்டதன் காரணமாக அடுத்தபடியாக இவர் இந்த ஆங்கில டிப்ளோமா பயிற்சி நிறைய முடிச்சிருக்கிறார், அதே போல அவருக்கு உயர்தரத்தில் நல்ல பெறுபவர்கள் இருக்கிறத காரணமாக வச்சுக்கொண்டு மாணவர் விசாவில் நான் பிரித்தானியா லண்டனுக்கு பயணமாகுவோம் என்று சொல்லி அதற்கான முயற்சிகள்ல இறங்கி இருக்கிறார். இதன் அடிப்படையில் இவருடைய முகநூல் பக்கத்தில் ஒரு நாள் நீங்கள் இலங்கையிலிருந்து எந்த விதமான முற்பணமும் இல்லாம லண்டனுக்கு பயணம் செய்யலாம், இதற்குள்ள மாணவர் விசாவும் இருக்குது என்று சொல்லி ஒரு விளம்பரம் பிரசுரிக்கப்பட்டிருக்குது. அந்த விளம்பரத்தை பிரசுரித்திருக்கக்கூடிய நிறுவனம் ஹஸ்லண்ட் குளோபல் என்று சொல்லப்படுகிற ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனம். அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் +31467731714. இதுதான் அவர்களுடைய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த பெண்ணும் அவர்களோட தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக கதைக்கும் போது உங்களுடைய மாணவர் விசா விண்ணப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தகுதிகளை நாங்கள் முதல் சரிபார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி இவர்கிட்ட இருந்து இவருடைய காப்போத்தா சாதாரண தர, உயர் தர, அதற்கு பிறகு படித்திருக்கக்கூடிய இந்த கல்வி சான்றிதழ்கள் எல்லாமே கோரப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் இவர் சகலத்தையுமே அனுப்பி வைத்த பிறகு 2 நாட்கள்ல நீங்கள் பிரித்தானியாவுடைய மாணவர் விசாவுக்கு விண்ணப்பித்துக் கொள்ள முடியும், உங்களுக்கு எல்லா தகுதிகளுமே இருக்குது, நாங்கள் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி போட்டு முதற்கட்டமாக நாங்கள் உங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பித்து அதற்கான அனுமதிகளை பெற்றுக்கொள்ளணும், இந்த விடயங்களுக்கான நேரம் 2 கிழமைகள் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அந்த நிறுவனத்திட்ட இருந்து சொல்லப்பட்டிருக்குது. அதன்படி சரியா 2 கிழமைகள்ல உங்களுக்கு பல்கலைக்கழகத்திட்ட இருந்து நேர்முக தேர்வுக்கான ஒரு விண்ணப்பம் வந்திருக்குது. நீங்கள் தான் இந்த நேர்முக தேர்வை செய்யணும், இணையதளம் ஆன்லைன் மூலமாகவே இந்த நேர்முக தேர்வை செய்து கொள்ள முடியும். அவர்கள் சாதாரணமாக ஆங்கிலத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்பார்கள், அதற்கு நீங்கள் பதிலளித்தா போதும் என்று சொல்லி அந்த நிறுவனத்திட்ட இருந்து சொல்லப்பட்டிருக்குது. இதன்படி இலங்கையினுடைய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு அந்த நேர்முக தேர்வு இடம்பெற்றிருக்குது. ஒரு பிரித்தானிய பிரஜை போல தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த நேர்முக தேர்வை செய்திருக்கிறார். அதுல மிக சுலபமாக நீங்கள் ஏன் இந்த பாடநெறியை தேர்வு செஞ்சீங்கள், ஏன் நீங்கள் பிரித்தானியாவுக்கு கல்வி கற்க வர்றீங்கள் என்று சொல்லி பல சர்வசாதாரணமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. அதற்கு இந்த பெண்ணும் பதிலளிச்சிருக்கிறார். இதற்கு பிறகு சரியா 2 நாட்கள்ல இந்த நேர்முக தேர்வுல நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, சக்சஸ் ஆகி இருக்குது, உங்களுக்கான அனுமதி கடிதங்கள் கிடைக்கப்பெறும். ஆனா அதற்கு முன்னுக்கு நாங்கள் இந்த விசா வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நாங்கள் ரெடி பண்ணணும், அதற்கு கொஞ்சம் பணங்கள் தேவை என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, உங்களுக்கான ஷோ மணியை நாங்கள் செய்து காட்டணும், பேங்க் பேலன்ஸை நாங்கள் செய்து காட்டணும், அதே போல இந்த விசா வேலைக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் செய்யணும், அதற்கு மொத்தமாக 12 லட்சம் ரூபாய் பணம் வேணும் என்று சொல்லி இந்த பெண்ணிட்ட இருந்து முதற்கட்டமாக இந்த 12 லட்சமுமே வாங்கப்பட்டிருக்குது. இவரும் தனக்கு நேர்முக தேர்வு இடம்பெற்றது, அதற்கு பிறகு வந்த மின்னஞ்சல்கள் எல்லாத்தையுமே வைத்துக்கொண்டு இது உண்மைதான் என்றதை நம்பி முதற்கட்டமாக இந்த 12 லட்சத்தை அனுப்பியிருக்கிறார். இதற்கு பிறகு சரியா 3 கிழமைகளுக்கு பிறகு உங்களுடைய இந்த விசா தேவைகளுக்கான அனைத்து ஆவணங்களையுமே நாங்கள் தயார் செய்திருக்கிறோம், உங்களுக்கு பல்கலைக்கழகத்திட்ட இருந்து அனுமதி கடிதங்களும் உங்களுக்கு கிடைக்க பெற்றது, இதால நீங்கள் இனி பல்கலைக்கழகத்துக்கான கட்டணத்தை செலுத்தணும், அதை நீங்கள் எங்களுக்கு தர தேவையில்லை, நேரடியாக பல்கலைக்கழகத்துக்கே செலுத்த முடியும் என்று சொல்லி ஒரு இணையதளத்தினுடைய லிங்க் இணைப்பு அனுப்பப்பட்டிருக்குது. அவரும் அதை திறந்து பார்க்கும்போது ஒரு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான பல்கலைக்கழகம், இவர்கள் எந்த அந்த அனுமதி கடிதத்தில் எந்த பல்கலைக்கழகத்தை சொல்லியிருந்தார்களோ அதே பல்கலைக்கழகத்தினுடைய இணைப்பு அனுப்பப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த இணையதளத்திலேயே இவர்கள் பணம் செலுத்துறதுக்கு, கட்டணம் செலுத்துறதுக்கான ஒரு முறையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதன் மூலமாக இவர் தன்னுடைய முதலாவது கட்ட கட்டண தொகை 42 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தி இருக்கிறார்.
இந்த பணம் செலுத்தப்பட்ட பிறகு உடனடியாக இவருடைய மின்னஞ்சலுக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. இந்த பணம் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் தெரிவு செய்த கற்கநெறி இதுதான், எங்களுடைய பல்கலைக்கழகம் இதுதான், உங்களுக்கான இன்டேக், நீங்கள் எப்ப பிரித்தானியாவுக்குள் நுழைய போறீங்கள் என்று சொல்லி சகலவிதமான விவரங்களும் குறிப்பிட்டு ஒரு தெளிவான மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்குது. இதை பார்த்துட்டு இந்த பெண்ணும் இதெல்லாமே உண்மைதான், நான் பிரித்தானியாவுக்கு போறது உறுதி என்று சொல்லி அதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கும் போது சரியா 4 நாட்கள் கழித்து அதே நிறுவனத்திட்ட இருந்து உங்களுடைய விசா சேவைகள்ல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குது. நீங்கள் உயர்தரம் கல்வி கற்ற பிறகு ஸ்டடி கேப் ஏற்பட்டிருக்குது. இந்த ஸ்டடி கேப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் விண்ணப்பிக்க முடியாது. இதால அந்த ஸ்டடி கேப்பை நாங்கள் இல்லாமல் செய்யறதுக்கு நீங்கள் எங்காவது படிச்சிருக்கிறீங்கள் இல்ல வேலை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் ஏதாவது ஒரு ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும். அந்த ஆதாரம் உண்மையாக இருக்கணும். அதால அந்த ஆதாரத்தை ரெடி பண்றதுக்காக எங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் பணம் தேவை என்று சொல்லி இந்த பெண்ணிட்ட இருந்து இறுதியாக 9 லட்சம் ரூபாய் பணமும் வாங்கப்பட்டிருக்குது. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னா, இந்த 9 லட்சம் ரூபாய் பணம் என்றது நாங்கள் எதிர்பார்க்காத பணம். இதற்கு முன்னர் கொடுத்ததும் பல இடங்கள்ல கடன் வாங்கினதுதான். இந்த 9 லட்சம் ரூபாய் பணம் என்னுடைய அம்மாவினுடைய நகை, அதே போல என்னுடைய தங்கையினுடைய நகை வித்துத்தான் நாங்கள் கொடுத்த நாங்கள். இதுதான் நாங்கள் இறுதியாக கொடுத்த பணம் என்று சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையில் அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நிறுவனத்தினுடைய தரப்புல இருந்து உங்களுக்கு எல்லாமே சரி, நாங்கள் விசா வேலைகளை முடிக்க போறோம், நீங்கள் 1 மாத காலத்துக்குள்ளேயே பிரித்தானியாவுக்கு பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும், அதற்காக தயார் நிலையில இருங்கோ, அதே போல நீங்கள் இந்த விசா தேவைகளுக்காக கொழும்புக்கும் செல்ல வேண்டி இருக்கும், அதற்கும் தயார் நிலையில இருங்கோன்னு சொல்லி இந்த பெண்ணுக்கு நம்பிக்கைக்கு மேல நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்துட்டு இவர்களும் அந்த பிரித்தானிய பயணத்துக்காக, கொழும்பு பயணத்துக்காக தங்களை தயார் செய்து கொண்டிருந்த நேரத்தில் 1 கிழமை ஆகுது, 2 கிழமை ஆகுது, 3 கிழமை ஆகுது, அந்த நிறுவனத்திட்ட இருந்து எந்த விதமான பதில்களுமே வழங்கப்படல. இங்க தான் இந்த பெண்ணுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட வழிகிட்டு இருக்குது. எப்படி என்று சொன்னா, என்னுடைய பிரித்தானிய பல்கலைக்கழகத்துக்கான இன்டேக் நேரம், நான் பிரித்தானியாவுக்கு போக வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்குது. ஆனா இன்னும் இவர்கள் எந்த விதமான விசா தேவைகளுமே முடிக்கல, நான் கொழும்புக்கு போகல, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கல, எதுவுமே நடைபெறல. அப்ப என்ன நடக்குது என்று சொல்லி போட்டு இப்பத்தான் அந்த நிறுவனத்திட்ட முதலா இந்த பெண் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார். முதலாவதாக இவர் தொலைபேசியில தான் அந்த கேள்விகளை கேட்டதாகவும், அதற்கு நாங்கள் எல்லாமே சமர்ப்பித்து விட்டோம், இப்ப நெருக்கடியான ஒரு காலப்பகுதி போய்கொண்டிருக்கிறதால, அதாவது இந்த இன்டேக் கிட்ட வந்ததால இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது, உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி முதல் நாள் அந்த போன் கால்ல சொல்லப்பட்டிருக்குது. 2வது நாளும் இந்த பெண் அந்த நிறுவனத்துக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார். அதாவது வாட்ஸ்அப் மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார். அந்த குறுஞ்செய்திக்கு நாங்கள் உங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்து விட்டோம், எங்களை சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்லி ஒரு வகையான கடும் தொனியில பதில்கள் வழங்கப்பட்டு அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சில ஆவணங்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாமே சரி, நான் தான் அவசரப்படுகிறேன் போல என்று சொல்லி போட்டு இந்த பெண் அதற்கு பிறகும் 2 கிழமைகள் காத்திருந்திருக்கிறார். ஆனா எந்த பதில்களுமே, அங்கிருந்து எந்த விதமான அழைப்புகளோ தகவல்களோ குறுஞ்செய்திகளோ வழங்கப்படல. இதற்கு பிறகு அந்த நிறுவனத்துக்கு போய் இவர் குறுஞ்செய்தியை மேற்கொண்டிருக்கிறார், அழைப்பை மேற்கொண்டிருக்கிறார், ஆனா பதில் வழங்கப்படல. அடுத்த நாள் இவர் அழைப்பை மேற்கொண்ட அடுத்த நாள் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தில் இவர் பிளாக் செய்யப்பட்டிருக்குது. உடனடியாகவே அதிகாலை தான் இந்த விடயத்தை இவர் பார்த்திருக்கிறார். உடனடியாகவே அவர்களுடைய விளம்பரம் பிரசுரிக்கப்பட்ட அந்த முகநூல் பக்கத்தை போய் பார்க்கும்போது அப்பத்தான் இவருக்கு இன்னும் ஒரு விடயமும் தெரிய வந்திருக்கு. அதாவது அந்த முகநூல் பக்கம் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு முகநூல் பக்கம், அதுவும் எந்த விதமான பதிவுகளும் இல்லாம வெறுமனவே இருந்திருக்குது. இப்பத்தான் தான் ஏமாற்றப்பட்ட விடயத்தை அறிஞ்சு கொண்டு உடனடியாக அவர்களுடைய நண்பர்களுக்கு முதலாக அப்பத்தான் அவர்களுடைய நண்பர்கள்ட்ட இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதற்கு பிறகு அவர்களுடைய நண்பர்கள் சேர்ந்து இவர்கள் இந்த காசு கட்டியிருக்கக்கூடிய வங்கி இலக்கங்கள், பணம் செலுத்தின முறைமைகள் என்று சொல்லி ஆராயும் போதுதான் இவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு தானே நேரடியாக பணம் செலுத்தினாங்கள், அப்ப பல்கலைக்கழகத்திட்ட இதன் மூலமாக முறைப்பாடு செய்ய முடியும் என்று சொல்லி போட்டு அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழக இணைப்பு, அதாவது இவர்கள் பணம் செலுத்தின அந்த இணைப்பை கிளிக் செய்து பார்க்கும்போது அந்த இணையதளமும் முடங்கி காணப்பட்டிருக்குது. அதாவது அந்த இவர்கள் பணம் அனுப்பின அந்த இணையதளமும் இந்த மோசடிக்காரர்களால் உருவாக்கப்பட்ட லண்டன்ல இருக்கிற ஒரு பிரபலமான பல்கலைக்கழகம் போன்ற வடிவமைப்பிலேயே ஒரு போலியான இணையதளம் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பணங்களை செலுத்தும் போது பல்கலைக்கழகத்துக்கு தானே பணம் செலுத்துறோம் என்று சொல்லி செலுத்தி இருக்கிறோம், ஆனா அது முழுக்க அந்த மோசடியாளர்களுடைய கைகளுக்கு தான் போயிருக்குது. உண்மையிலேயே மிக நூதனமான ஒரு நவீன மோசடி இடம்பெற்றிருக்குது. இதற்கு பிறகு சரியா 2 அல்லது 3 கிழமைகள் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த பெண்ணினுடைய நண்பர் எனக்கு இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். இதற்கு பிறகு இந்த நிறுவனத்தினுடைய பெயர், அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி கொண்டு பலரோட இதை பற்றி கலந்துரையாடி இருந்தோம். அதுல மிக ஆச்சரியமாக என்ன ஒரு விடயம் தெரிய வந்தது என்று சொன்னா, இந்த ஹஸ்லன் குளோபல் என்று சொல்லப்படுகிற இந்த மோசடி நிறுவனத்திட்ட இருந்து இதே வழியில மொத்தமாக 13 பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் தேடின அளவுக்கு இந்த 13 பேர் தான் கிடைத்திருக்கிறார்கள்.
ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதைவிட மிகுதி எவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களோ தெரியாது. உண்மையிலேயே இந்த மோசடி தகவல்களை இலங்கையினுடைய சட்டத்தரணிகள் அதே போல தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று சொல்லி இவர்களோட இதை பற்றி பேசியிருந்தோம். அதில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, இது முழுக்க முழுக்க இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டு ஆன்லைன் மூலமாக செய்யப்பட்ட ஒரு மோசடி. அந்த மோசடிக்காரர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ தெரியாது. அதை விட அவர்கள் பாவித்திருக்கக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கம் கூட இலங்கைக்கு சொந்தமானதில்லை. அது ஒரு வெளிநாட்டுக்கு சொந்தமான தொலைபேசி இலக்கம். உண்மையிலேயே அவர்கள் அந்த நாட்டில் தான் இருக்கிறார்களா, எந்த நாட்டினுடைய வங்கி கணக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்று சொல்லி எதுவுமே தெரிய வர போறதில்லை. இதால இந்த பணத்தை மீட்கிறது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம். இருந்தாலும் போலீஸ்ல முறைப்பாடு அளித்தால் ஏதாவது ஒரு தருணத்தில் அவர்கள் சிக்கக்கூடும் என்று சொல்லி இப்ப இந்த 13 பேராலையுமே அந்த நிறுவனத்தின் மேல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த வெளிநாட்டு மோசடிகள் என்றது ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டிருக்கும் போது இந்த இணையதளங்களை பயன்படுத்தி கொண்டு அதே வெளிநாட்டு மோசடி இன்னும் நூதனமாக செய்யப்பட்டு கொண்டிருக்குது. தயவு செய்து இந்த வெளிநாடுகளுக்கு நீங்கள் மாணவர் விசாவில் போக போறீங்க, பல்கலைக்கழகத்துக்கு கட்டணம் செலுத்த போறீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிந்த நன்றாக நண்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக அதை செய்து கொள்ளுங்க. உங்களுடைய இடங்கள்ல பல காலமாக நிறுவனங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல இணையதளங்கள்ல பலருடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய அப்படியான நிறுவனங்களை தெரிவு செய்து கொள்ளுங்க. அதே போல இந்த கல்வி சேவைகளை வழங்கக்கூடிய பல நிறுவனங்கள் இலங்கையில பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களாகவும் இருக்குது. அதனூடாகவும் நாங்கள் இந்த வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள முடியும். தயவு செய்து இந்த விடயங்கள்ல மிக மிக அவதானமாக இருங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்களுக்கு என்று சொல்லி அனைவருக்குமே இந்த காணொலி அனுப்பி வைங்க. அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரயோசனமாக இருக்கும். இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.